வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். போன காணொளியில ரஷ்யா சுல்தானை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த காணொளியில பால்பன் மற்றும் கில்ஜி வம்சத்தை பத்தி நாம கொஞ்சம் பார்க்கலாம். வாங்க. நஸ்ருதீன் தில்லியோட சுல்தானா இருந்தான். ஆனா அதிகாரம் 40 குழு கிட்ட தான் இருந்துச்சு. குறிப்பா உலுக்கான் நஸ்ருதீனுக்கு தன்னோட மகளை மணம் முடிச்சு கொடுத்திருந்தான். உலுக்கானோட நிழல்ல தான் நஸ்ருதீன் ஆட்சி நடத்திட்டு இருந்தான். உலுக்கானுக்கும் நஸ்ருதீனுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த கருத்து மோதல்ல நஸ்ருதீன் உலுக்கானால கொல்லப்படுறான். அதுக்கப்புறம் உலுக்கான் கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிற பேர்ல தில்லியோட சுல்தானா முடிசூட்டிக்கிட்டான். ஏற்கனவே 40 குழுவுல இருந்ததால தன்னுடைய அதிகாரத்துல 40 குழு அச்சுறுத்தல் கொடுக்கும் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட்ட பால்பன் ஆட்சிய கைப்பற்றின உடனே வேலையா 40 குழுவை கலைச்சு விட்டான். மேலும் தனக்கு எதிராக இருந்த 40 குழுவினரை கொலையும் செஞ்சான். பால்பன் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தீர்க்கமான முடிவை வச்சிருந்தான். எதிரிகளை ஒடுக்க இரும்பு வாள் மற்றும் இரத்த கொள்கைகளை, அதாவது ஈவு இரக்கமின்றி கொல்லக்கூடிய ஒரு முறைய அவன் பின்பற்றினான். பால்பன் கடவுளுக்கு நிகரா தன்னை வச்சுக்கிட்டான். பிரபுக்கள் மேல தன்னுடைய மேன்மையை நிரூபிக்க பைப்போஸ் அப்படிங்கிற பாதங்களை முத்தமிடுற பழக்கத்தை உருவாக்கினான். துருக்கியர் அல்லாதவர்களை அரச நிர்வாகத்திலிருந்து தூக்கிட்டான். குறிப்பா பாரசீக மற்றும் நாவலன் இஸ்லாமியர்களை அதிகாரத்திலிருந்து அகற்றினான். திவான்-இ-அர்ஸ் அப்படிங்கிற தனி படைத்துறையை நிறுவி இராணுவத்தை மறுசீரமைச்சான். கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க நாட்டோட பல்வேறு பகுதிகளிலிருந்து இராணுவத்தை நிறுத்தி வச்சான். நாட்டோட எல்லா பக்கத்துல இருந்தும் புதிய புதிய கோட்டைகளை அவன் கட்டினான். கோட்டைகளுக்கு போறதுக்கு தில்லியிலிருந்து சாலைகளையும் உண்டாக்குனான். ஆப்கானிஸ்தானோட மங்கோலிய ஆளுநரான குலாகு கானுக்கு அமைதிக்கான தூதுக்குழுவை அனுப்பினான். அதிலிருந்து மங்கோலிய படையெடுப்பை அவன் தவிர்த்துட்டு வந்தான். சட்லஜ் ஆற்றுக்கு அந்தப்புறம் மங்கோலிய படைகள் வராது அப்படிங்கிற உறுதிய பால்பன் வச்சிருந்தான். பால்பனுக்கு முகமது கான் மற்றும் புக்ரா கான் அப்படின்னு 2 மகன்கள் இருந்தாங்க. கிபி 1279 வங்காளத்தோட ஆளுநரான துக்ரில் கான் அப்படிங்கிறவன் பால்பனுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சான். பால்பன் துருக்கிய படைய வங்காளத்துக்கு அனுப்புனான். பால்பனோட படை வங்காள ஆளுநரான துக்ரில் கானை கொன்னுது. பால்பனோட மகனான புக்ரா கான் வங்காளத்தோட ஆளுநரா நியமிக்கப்பட்டான். பால்பனோட மூத்த மகனான முகமது கான் மேற்கு நாவலனோட லாகூர் பகுதிகளுக்கு ஆளுநரா இருந்தான். மங்கோலியர்கள் தில்லி சுல்தானகத்திற்கு எதிராக படையெடுத்து வந்தாங்க. முகமது கான் தலைமையிலான படை மங்கோல படைய எதிர்கொண்டு போனது. போர்ல முகமது கான் கொல்லப்படுறான். முகமது கான் இறந்த செய்தியை கேட்ட பால்பன் மனமுடைஞ்சு உண்ணா நோன்பு இருந்து அவனும் இறந்து போயிடுறான். பால்பனோட மரணத்துக்கு அப்புறம் அவனுடைய இளைய மகன் புக்ரா கான் தில்லி அரியணைய வேண்டாம் அப்படின்னு மறுத்துடுறான். இதனால பால்பனோட பேரனான கைகுபாத் தில்லியோட சுல்தானா ஆகுறான். மிக குறுகிய காலத்திலேயே கைகுபாத்தும் இறந்துடுறான். அவனுக்கு அப்புறம் அவனோட மகன் கைமூர் தில்லியோட சுல்தானா மாறுறான். இவன் பெரோஸ்கான் அப்படிங்கிற இராணுவ அமைச்சரால கொல்லப்பட்டான். கைமூரின் மரணத்தோட மம்லுக், அதாவது அடிமை வம்சம் முடிவுக்கு வந்துட்டு. பெரோஸ்கான் ஜலால் உத்தின் கில்ஜி அப்படிங்கிற பட்டத்தோட தில்லியோட சுல்தானா இருந்தான். இவன் உருவாக்குன வம்சம் கில்ஜி வம்சம் அப்படின்னு அழைக்கப்படுது. கில்ஜி வம்சத்தை சேர்ந்தவங்க துருக்கிய பஸ்தூனிய கலப்பினத்தை சேர்ந்தவங்க. இவங்க பாரசீகத்தோட சேர்ந்து கிந்தவி மொழியையும் ஆட்சி மொழியா வச்சிருந்தாங்க. கிந்தவி அப்படிங்கிறது வடநாவலனோட பிராகிருத மொழியுடன்
பாரசீகம் மற்றும் அரபி மொழிகளோட கலந்து உருவான ஒரு புது மொழி. எளிமையா சொல்லணும்னா, இன்னைக்கு உள்ள இந்தியோட அன்னைக்குள்ள வடிவம் அப்படின்னு நாம சொல்லலாம். கில்ஜி வம்சத்தோட துருக்கியர் அல்லாதவர்களையும் அவங்க உயர் பதவியில வச்சிருந்தாங்க. தன்னோட 70 வயசுல ஜலாலுத்தீன் கில்ஜி ஆட்சிக்கு வந்தான். பால்பனோட ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட கடுமையான நிர்வாக அமைப்புகளை அவன் கொஞ்சம் சீர்திருத்தினான். மாகாணங்களுக்கான அதிகாரங்களை கொடுத்தான். சகிப்புத்தன்மையை அவன் பின்பற்றினான். பால்பனோட மருமகனான மாலிக் சாட்சி காராவின் ஆளுநரா இருக்க அனுமதிக்கப்பட்டான். மாலிக் சாஜு கிளர்ச்சியில ஈடுபட்ட ஆரம்பிச்ச போது கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டு திரும்பவும் அவனே காராவின் ஆளுநரா தொடர அனுமதிக்கப்பட்டான். இதுக்கப்புறம் திரும்பவும் கில்ஜிக்கு எதிரா சாஜு கிளர்ச்சி செஞ்சிட்டு இருக்கும்போது ஜலாலுத்தீன் கில்ஜியோட மருமகனான அல்வுதீன் கில்ஜி காரா மீது படையெடுத்து அவனை அங்கிருந்து அகற்றிட்டான். இதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி காராவோட ஆளுநரா மாறினான். அலாவுதீன் கில்ஜி பிற்காலத்துல எப்படி தில்லியோட சுல்தானா மாறினான் அப்படிங்கிறத பத்தி நாம அடுத்து வரப்போற காணொளிகள்ல நாம பார்ப்போம். இதுபோல வரலாறு சார்ந்த காணொளிகளை நீங்க பார்க்க இந்த வாளறிவு வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.